வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 பெஸ்ட்டான டாப் 5 இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்சனல் லோன் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த 5 லோன் ஆப்ஸில் உங்களுக்கு ஏதாவது லோன் ஆப்ஸ் வந்து பெட்டராக ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 5 லோன் ஆப்ஸை பற்றியும் நான் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஸோ மற்ற லோன் ஆப்போட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால நான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒருத்தனை தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது போக வேறு பெஸ்ட்டான அதுவும் லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை வந்து செப்பரேட் வீடியோவாக வந்து ரிவ்யூ பண்ணுவோம். இன்றைக்கி நம்மளோட டாப் 5ல் 5th பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பர்சனல் லோன் ஆப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிப். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்லைன் சேலரி அப்படிங்கிற நேமில் வெளியிட்டிருந்த இந்த அப்ளிகேஷனை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிப் அப்படிங்கிற நேமில் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 5,000லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 lakh வரைக்கும் உங்களால் பர்சனல் வந்து வாங்க முடியும். இதில் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 3 monthலேருந்து மேக்ஸிமம் 36 month வரைக்கும் கொடுக்குறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் ப்ராசஸ் தான். இதில் எந்த ஒரு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி லோன் வந்து வாங்கிக்க முடியும். நம்ம இந்த அப்ளிகேஷனை பற்றி ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீ ஜிஎஸ்டி எல்லாமே இதில் வந்து அப்ளிகபிள் தான். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து ஒரு ஆனுவலுக்கு வந்து 24% வரைக்கும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 37% வரைக்கும் இருந்தது. ஸோ அதனால நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து 5th பிளேஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு 38,000 வரைக்கும் லோனும் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 50,000க்கு மேலே ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் அகேன்ஸ்ட் வந்து நான் ரீஅப்ளை பண்ணும்போது ஸோ நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 38,000 வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஒருத்தனுக்கு தோணுச்சுது அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் 4th பிளேஸ் பிடிக்கக்கூடிய பர்சனல் லோன் ஆப்ஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேசன்ஸ். ஸோ பேசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் மினிமம் 5,000லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் உங்களால் பர்சனல் லோன் வந்து வாங்க முடியும். ஸோ இந்த பர்சனல் லோனுக்கு அவங்க பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 16%லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 36% per ஆனுவலுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பர்சனல் லோன் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இவங்க வந்து வெட்டிங் லோன், அதுக்கப்புறம் வந்துட்டு வெஹிக்கிள் லோன், 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலர் லோன், அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சூமர் டூரபிள் லோன், ட்ராவல் லோன், ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் லோன், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் லோன்ஸை வந்து இவங்க வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இந்த லோனை வந்து நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் 3 monthலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 years வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. ஈஸியாக அப்ரூவல் ஆகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பர்சனல் லோனும் ஆப்ஸும் கூட. ஸோ கீழே வந்து இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் மினிமம் வந்துட்டு ஒரு 21க்கு மேலே, அதிகபட்சம் 60 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க ஸோ இதில் வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு லோன் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. பட் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் ஸோ உங்களோட சேலரி வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு கிரெடிட்டட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்மளோட டாப் 5ல் 3rd பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பர்சனல் லோன் ஆப்ஸோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி டேப். ஸோ இந்த லோன் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஒன்றையும் இவங்க வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. டோட்டலாக உங்களுக்கு 3 விதமான ஃபெசிலிட்டியுமே இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணும்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கணும். உங்களுக்கு லோன் வந்து ஆல்ரெடி அப்ரூவல் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கிரெடிட் கார்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 3,000லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 lakh வரைக்கும் நீங்கள் வந்து பர்சனல் லோன் வந்து வாங்கிக்க முடியும். அதே மாதிரி இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மற்ற லோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 16%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் மணி டேப்பில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 12%லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36% வரைக்கும் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க தான் வந்துட்டு லோயஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 3 monthலேருந்து மேக்ஸிமம் 36 month வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க.
பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பே பண்ண சொல்லுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பே பண்ணாதீங்க. இந்த ஆப்ஸ்னு இல்லை, எந்த ஆப்ஸாக இருந்தாலும் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுச்சு அப்படின்னா பே பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இல்லை, ஆனால் கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுது. ஸோ பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டும் ஆகாது. உங்களுக்கு லோன் ரிஜெக்டட் ஆச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து அப்படியே போயிடும். ஸோ அதனால் இந்த ஆப்ஸ்னு இல்லை, எந்த ஆப்ஸாக இருந்தாலும் சரி லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை வந்துட்டு அமௌண்ட் வந்து இனிஷியல் ஃபண்டாக ஒன் டைம் பேமெண்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பே பண்ணாதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டே வந்துட்டு லோனாக வந்து இவங்க வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்துட்டு இவங்க லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,000லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வேரி பண்ணி நீங்கள் லோனாக வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டுமே இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 5,000 வரைக்கும் அப்ரூவல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா KYC வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அதனால் அப்படியே பெண்டிங்கில் வந்து இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸையும் வந்து ரிவ்யூ வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒருத்தன்னு தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்மளோட டாப் 5ல் செகண்ட் பிளேஸ் அப்படிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான பர்சனல் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேடிஎம். ஸோ பேடிஎம்மை பொறுத்தவரையிலும் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 lakh வரைக்கும் இவங்க வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் வந்து பர்சனல் லோன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேடிஎம்மில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ட்ரஸ்டடான ஒரு ஆப்ஸும் கூட. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 3 lakh வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்துட்டு 10.5% இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 35% வரைக்கும் உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 0% இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6% வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதில் ப்ரீ க்ளோசிங் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து பிடிக்கிறாங்க. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5% வரைக்கும் ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸும் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் லைன் ஆப்ஷனும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பேடிஎம் வந்து யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் 3 lakh வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஜஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர் பேன் கார்டு நம்பரை வச்சு நீங்கள் இதில் வந்து பர்சனல் லோன் வந்து எடுத்துக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான அப்ளிகேஷனும் கூட. உங்களில் யாருக்கெல்லாம் வந்து பர்சனல் லோன் வந்து கிடைச்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்மளோட டாப் 5ல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான பர்சனல் லோன் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவி பர்சனல் லோன். நாவியை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோயஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட்டில் இவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு லோன் ஆப்பில் வந்துட்டு 3 லட்ச ரூபாய் நான் பர்சனல் லோன் வந்து எடுத்திருந்தேன். இதில் உள்ள அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ, GST, டாக்குமெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ லோன் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லோன் அமௌண்ட் வந்து அப்படியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 50,000 ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 50,000 ரூபாய் லோனும் மற்ற லோன் ஆப்ஸில் அப்ளை பண்ணும்போது இதில் ப்ராசஸிங் ஃபீ, GST இதெல்லாம் பிடிச்சி போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் பண்ணுவாங்க. பட் நாவி பர்சனல் லோனை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி இல்லாமல் ஸோ நீங்கள் 50,000க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50,000 அப்படியே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 1 ரூபி கூட எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அடுத்தது இதில் உள்ள இன்னொரு ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் க்ளோசிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய லோனை வந்துட்டு ஒரு வாரத்துலையும் நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம், ஒரு மாதத்துலையும் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு எத்தனை மாதத்துக்கு EMI எடுத்தீங்களோ அத்தனை மாதத்துக்கும் EMI கட்டணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 10,000 இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.9% இருந்து அதிகபட்சம் வந்து 45% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சிபிலை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கும். உங்களுக்கு சிபில் வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்து சிபில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, ரொம்பவே ரிஸ்கியான ப்ரொஃபைலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பேங்க்ல எடுக்கக்கூடிய லோனை விட இதில் எடுக்கக்கூடிய லோன் வந்து கண்டிப்பாக ஒர்த்தபுளான ஒரு ஒன் ஆஃப் த லோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 lakh வந்து லோன் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18% தான் வந்து போட்டிருக்காங்க. மற்ற லோன் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 27, 24, 25 இந்த மாதிரி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி. அது மட்டும் இல்லாமல் ஃபார் க்ளோசிங் ஃபீ நீங்கள் எப்போ நினச்சாலும் ஃபார் க்ளோஸ் வந்து பண்ணலாம்.
பண்ணலாம். பார்ட் பேமெண்ட் எப்போ வேணாலும் பார்ட் பேமெண்ட் வந்து பண்ணலாம். மற்ற எந்த ஒரு லோன் ஆப்ஸ்லையும் சரி, அதேமாதிரி பேங்க்லேயும் சரி பார்ட் பேமெண்ட் எப்போ வேணாலும் பண்ண முடியாது. ப்ரீ க்ளோசிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 2.5% அது சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு நேவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பர்சனல் லோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு வந்து கொடுங்க. அதுக்கு அடுத்தது பேடிஎம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஆப்ஸில் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு லோன் ஆப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும். இந்த லோன் ஆப்பை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. பட் 100% ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன்ஸ். நான் வந்து இதில் 3 lakh இதுக்கு முன்னாடி வந்து 50,000 வரைக்கும் எடுத்து 1 டேலேயே நான் வந்து ரீபே பண்ணது பண்ணி அதை லைவாகவே வீடியோஸும் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 lakh வந்து லோன் எடுத்திருக்கேன். இப்போ லோன் வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்தளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான அப்ளிகேஷன். ஸோ வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.